அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 27/1/2026 தை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு விரும்பிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு உங்கள் மீதிருந்து வந்த பழிச்சொற்கள் எல்லாம் குறைவதால் மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 9இல் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் செவ்வாய் 8இல் இருப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக தேவையற்ற தூர பயணங்களை தள்ளி வைப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பல்வேறு வளமான முன்னேற்றங்கள் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் 9, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைத்து குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள பாக்கிகள் கூட தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இன்று மாலை 4:45 வரை 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு காரியமும் தாமதமாகி மன நிம்மதியை குறைக்கும். குறிப்பாக காலை வேளையில் தேவையற்ற நெருக்கடிகள் இருந்தாலும் மாலை வேளையில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இன்று மாலை 4:45 பிறகு சந்திரன் 8இல் சஞ்சரிக்க இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையற்ற வகையில் வீண் செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களது பணியில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பொதுவாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 5, 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது குறையும். பொதுவாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் 3இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது குறையும். பயணங்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள்.
தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து நிம்மதியான நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு, 12இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் சந்திரனானவர் 3இல் இருப்பதால் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நெருங்கியவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களையும் சக ஊழியர்களையும் சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக எடுத்த பணியை முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2, 3இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய உதவியானது உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.